கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அன்புக்குரியவர்களே, இறைவன் தந்த இந்த புதிய ஆண்டில நாம் 9வது மாதத்தின் நிறைவு நாளில் நாம் வந்திருக்கிறோம். இந்த நிறைவு நாளில் வந்திருக்கும் பொழுது இம்மட்டுமாக தேவன் நம்மை நடத்தின விதங்கள், நாம் கடந்து வந்த பாதையில காணப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், அவற்றின் மத்தியில இறைவன் போதுமானவராய் காணப்பட்ட விதங்கள் நம்மை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த வைக்கின்றன. சிறப்பாக இந்த நாளில் நாம் நன்றி செலுத்த வேண்டும். என் தேவனிடத்திலிருந்து வந்த ஒத்தாசைகளுக்காக, என் தேவனிடத்தில் வந்த நன்மைகளுக்காக, இன்றைக்கும் ஜீவனோடு இறை வார்த்தையை தியானிக்க தேவன் தந்த வாய்ப்புகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லும்போது, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. சத்துருக்கள் உண்டா என்று சொன்னால் உண்டு. ஆனால் அந்த சத்துருக்களையும் ஆண்டவர் நண்பனாக மாற்றுகிறார். சத்துருக்களையும் ஆண்டவர் நண்பனாக மாற்றுகிறார். நாமும் கூட ஆண்டவருக்கு சத்துரு தான், நாம் பாவிகள் தான், அக்கிரமக்காரர்கள் தான், துர்சிந்தை உள்ள மக்கள் தான். ஆனால் நம்மையும் ஆண்டவர் மீட்டு அவருக்கு சொந்தமாய் மாற்றுகிறார். அவரோடு ஐக்கியமாய் அவரோடு பந்தி இருக்க செய்கிறார். அப்படியே இங்க வேதம் சொல்கிறது, இந்த மாதத்துல நாம் கடந்து வந்த பாதையில என் தேவனாகிய கடவுள் என்னை நடத்தின விதங்கள் சத்துருவாய் அல்ல, சிநேகிதனாய் நடத்தி இருக்கிறார். அவரோடு கூட பந்தி இருக்க செய்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளோடு கூட நல்ல ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நினைவு கூறுகிற நாளாய் காணப்படும். வேதம் சொல்கிறது இந்த 5வது வசன பிற்பகுதியில பாருங்கள், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார். அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எப்படி? பரிசுத்த ஆவியினால. பாருங்கள், வேதம் அழகாக சொல்லுகிறது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி. என் வாழ்க்கையின் காலகட்டங்களில என் ஆண்டவருடைய தூய ஆவியானவர் என் உச்சம் தலைந்து உள்ளாங்கால் மட்டுமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி, நான் தடைகளை காணாதபடிக்கு, அக்கிரமங்களை காணாதபடிக்கு, மீறுதலை காணாதபடிக்கு என் வாழ்க்கை இறைவனால் அபிஷேகிக்கப்பட்ட வாழ்வு. இந்த மாதத்தின் துவக்க நாளிலிருந்து இம்மட்டுமாக என் தேவனுடைய அபிஷேகம் என்னை நேர்த்தியான பாதையிலே நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அடுத்து இங்கே பார்க்கிற பகுதி என்ன? இந்த கடைசி பகுதியில என் பாத்திரம் நிரம்பி வழி, ஓவர்ஃப்ளோ. என் ஆண்டவர் என்னை ஒரு பாத்திரமாய் வைத்திருக்கும் பொழுது, என்னை பாத்திரமாய் வணைந்திருக்கும் பொழுது, இந்த பாத்திரத்தில் நிரப்பப்பட வேண்டிய காரியங்கள் நிரப்பப்படும் பொழுது இது நிரம்பி வழிகிற ஒரு பாக்கியமாய் காணப்படுகிறது. என் ஆண்டவர் தந்த சமாதானத்தின் வாழ்வு, சாட்சியின் வாழ்வு, கிருபையின் வாழ்வு, அதன் நிறைவை காண்கிற ஒன்றாய் அது காணப்படுகிறது. அன்புக்குரிய விசுவாசிகளே, நாம் அநேக நேரங்களிலே நான் இல்லஸ்ட்ரேஷனாக பயன்படுத்துவது உண்டு. ஒரு பாத்திரத்துல பாலை ஊற்றி அடுப்பில் வைத்து காய்ச்சுவோம் என்று சொன்னால் அது பொங்கி வழியும். அதை ஊதும் பொழுது அதன் உள்ளே எம்டினஸ் இருக்கும். ஆனால் மற்ற காரியங்களை ஒரு அளந்து ஊத்தும் பொழுது அது நிரம்பி வழிகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவர் தந்த வாழ்க்கை நிரம்பி வழிகிற வாழ்வு. இந்த மாதத்தின் துவக்க நாள் தொட்டு இந்த இறுதி நாள் மட்டுமாக நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை என் தேவன் தந்திருக்கிறார். அவர் நடத்தின விதங்களுக்காகவும், அவர் அபிஷேகித்ததற்காகவும், அவர் நிரம்பி வழிகிற வாழ்வை தந்ததற்காகவும் இந்த மாதத்திற்காக நாம் நன்றி கூறுவோம். தேவனுடைய கரம் தொடர்ந்து ஒரு புதிய மாதத்தை சந்திக்கும் பொழுது அவருடைய மேன்மைக்குள்ளாய் பிரவேசித்து நாம் மகிமையை காண தேவன் கிருபை பாராட்டட்டும். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் துவக்க நாள் துவங்கி கர்த்தாவே, இம்மட்டுமாக நாங்கள் கடந்து வந்த பாதையை நீர் செவ்வையாய் நடக்க பண்ணினீர், அபிஷேகித்தீர், மகிழ்ச்சியின் நிரம்பி வழிதலையும் ஆசீர்வாதத்தின் நிரம்பி வழிதலையும் தந்தீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் புதிய மாதத்திற்குள்ளாய் பிரவேசிக்க தேவன் கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும். ஜெபிக்கிறோம் ஜெபக்கள் பிதாவே, ஆமேன்.